இப்போ நம்ம அடுத்து வந்து ஹெச்சிசிஎஃப்ல இருக்க ஒரு 5-6 சம் பார்க்கலாம். இதுவும் டிஎன்பிசி குரூப்பில் 2024 வந்து கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஹெச்சிசிஎஃப்ல 144 ரூட் ஆஃப் ஏ 120 இது வந்து ஹெச்சிசிஎஃப் வந்து நம்ம ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து கம்பைன் மெத்தடில் இருக்கு இல்லையா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்பர்ஸ்லாம் தனியாக எழுதிக்கணும், லெட்டர்ஸ்லாம் தனியாக எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ 144 120 ரூட் ஆஃப் ஏ கமா ஏ. ஓகே, இப்போ 120 144 வந்து 12th டேபிளில் நம்ம அடிக்கலாமா? அப்போ வந்து 12th டேபிளில் போட்டால் 12 டைம்ஸ் வந்து 144 வருமா? அகைன் 120 வந்து 10 டைம்ஸ் வரும் இல்லையா? அகைன் வந்து இதை வந்து எந்த டேபிள்ஸால் கேன்சல் பண்ணலான்னு பார்த்தா செகண்ட் டேபிள். ஏன்னா 12ம் 10ம் செகண்ட் டேபிளில் வரும். 6 2 சார் 12 5 2 சார் 10. அப்போ அதுக்கு மேலே வந்து வராது இல்லையா? இப்போ ஹெச்சிசிஎஃப்னா காமனாக டிவைட் பண்ணுற நம்பர் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போ 12 × 2 24. ஓகேவா? இந்த லெட்டர்ஸ் மட்டும் பாருங்கள். இது வந்து ஹையஸ்ட் பவர் லீஸ்ட் பவர் வராது. ரூட் ஏ வந்து நம்ம ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏன்னு எழுதலாமா? அப்போ இதில் காமனாக இருக்கிறது ரூட் ஏ தான். ஸோ ரூட் ஏ வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 24 ரூட் ஏ. ஓகேங்களா? இது மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் ரூட் வரங்காட்டி. ஓகே, இப்போ 24 ரூட் ஏ வந்து ஹெச்சிசிஎஃப். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஃப்ராக்ஷனல் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. பின்ன முறையில் 2 / 15 4 / 5 6 / 15. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம், நியூமரேட்டர் டிட்டர்மினேட்டர் எழுதிக்கலாம். இப்போ ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ ஹெச்சிசிஎஃபோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம். ஹெச்சிசிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் எல்சிஎம் ஆஃப் டிட்டர்மினேட்டர். தொகுதியின் மீச்சியமா பகுதியின் மீப்போவா? ஓகேவா? இப்போ வந்து தொகுதியின் மீப்போவா பகுதியின் மீச்சியமா? தொகுதி பகுதி மேலே இருக்கிறது தொகுதி நியூமரேட்டர், கீழே இருக்கிறது பகுதி. ஓகேவா? டிட்டர்மினேட்டர். இப்போ நியூமரேட்டர் என்னென்ன 2 4 6. அது டிட்டர்மினேட்டர் என்ன 15 5 15. ஓகேவா? இப்போ இதோட ஹெச்சிசிஎஃப் தான் நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம், அடுத்து ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிக்கலாம். எல்சிஎம்னா செகண்ட் டேபிளில் வருமா? அகைன் செகண்ட் டேபிள் எடுத்தோம்னா 2 2 கேன்சல், மீதி 3 மட்டும் இருக்கும். 3 டேபிள் எடுத்தோம்னா 3யும் போயிடும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 × 2 4 4 × 3 12. ஓகேவா? இப்போ இதோட ஹெச்சிசிஎஃப் வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இதுலேயே தெரியும் எல்லா நம்பரும் டிவைட் பண்ணுறது வந்து 2 தான். காமனாக எல்லா நம்பரும் டிவைட் பண்ணுறது 2 மட்டும்தான். ஸோ அப்போ வந்து ஹெச்சிசிஎஃப் வந்து 2. இல்லைனாலும் ஒரு ப்ரைம் நம்பர் வந்தாலும் ஹெச்சிசிஎஃப் வந்து ஒன்றா வரும் இல்லையா? அந்த ப்ரைம் நம்பரே வந்து ஹெச்சிசிஎஃப்பாக வரும். நம்ம ஸ்டேட்மெண்ட் 2ல் பார்த்தோமா, ரெண்டுக்கும் அதே தான். டிட்டர்மினேட்டர் நியூமரேட்டர் ரெண்டுக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகும். இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 5 15 3 டைம்ஸ் போகும், 5 1 டைம் 15 3 டைம். அகைன் தேர்ட் டேபிள் எடுத்தோம்னா 3 எல்லாம் கேன்சல் ஆகிடும். இப்போ எல்சிஎம் என்ன 3 × 5 15. இப்போ ஹெச்சிசிஎஃப் என்ன சேம் 5. ஏன்னா இந்த மாதிரி போகலாம். நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இருக்கா? 1 ப்ரைம் நம்பர் வந்தால் ஒன்றா அதே நம்பர் வந்து ஹெச்சிசிஎஃபாக வரும் இல்லையா? ஸ்டேட்மெண்ட் வந்து ஹெச்சிசிஎஃப் வந்து ஒன்றா வரும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் 2ல் நம்ம பார்த்தோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டு இங்கே யூஸ் பண்ணலாம். குயிக்காக டக்குன்னு யூஸ் பண்ணலாம். எக்ஸாமில் உட்காந்து இவ்வளோ பொறுமையாலாம் நம்ம போட்டுட்ருக்க மாட்டோம். அப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மெமரி வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபார்முலா என்ன? ஹெச்சிசிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் டிட்டர்மினேட்டர். அப்போ வந்து ஹெச்சிசிஎஃப் நியூமரேட்டர் இங்கே 2, எல்சிஎம் ஆஃப் டிட்டர்மினேட்டர் இங்கே எவ்வளோ 15. அப்போ ஹெச்சிசிஎஃப் வந்து 2 / 15. Third sum, if in the HCF of 65 and 117 is expression is in the form of 65m minus 117, then what is the value of m? இது என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? எம்மோட பவர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த 65 117ஓட ஹெச்சிசிஎஃப் ஃபார்மட் வந்து 65m minus 117 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஹெச்சிசிஎஃபோட ஃபார்மெட் தான் கொடுத்துருக்காங்க. 65m minus 117 கொடுத்து எம்மோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. முதல்ல நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிக்கலாம். 65க்கும் 117க்கும் இது ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள்,
லாஸ்ட் நம்பர் 5ல் வருது, இங்கே வந்து 7ல் வருதா, அப்போ வந்து இது ரெண்டும் இன்க்ளூட் ஆகிற மாதிரி வர டேபிள்ஸாக நம்ம எடுக்கணும். ஓகேவா? இப்போ 13 டேபிள்ஸ் எடுத்தோம்னா 5 இன்ட்டு 13 வந்து 65. அதே பாரு 9 பார்த்திங்கன்னா 9 3s are 27, பேலன்ஸ் ஒன்று மீதி 2 இருக்கும். 9 10 11 அப்போ வந்து 13 டேபிளில் ரெண்டுமே இதாகுது. அப்போ இதோட HCF என்ன 13. இப்போ இந்த 13 வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபார்மெட் அப்படியே கீழே எழுதிக்கலாம். 65m மைனஸ் 1 வச்சுக்கலாமா? 65m இந்த சைடு வச்சுட்டு நம்பர்ஸ் ஒரே சைடு வச்சுட்டோம்னா இங்கே மைனஸாக இருக்கிறது அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறுமா? அப்போ வந்து 117 ப்ளஸ் 13 வந்து 130, 130. அப்போ 65m = 130. அப்போ m ஒரே சைடு வச்சுட்டு இங்கே இன்ட்டுவாக இருக்கிறது இந்த சைடு போனால் டிவைடாக மாறுமா? அப்போ 130/65. இது ஈஸியாக சொல்லிடலாம். 65 வந்து 2 டைம்ஸ் போட்டோம்னா 130. ஏன்னா 5 5 10 பேலன்ஸ் 1 12 6 6 12 அப்போ 13 ஈஸி. அப்போ எம்மோட வேல்யூ வந்து 2. ஓகேவா? இதில் வந்து எம்மோட வேல்யூ வந்து 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் சம் வந்து 2x² y² z, 4x² y² z, 8xy² z. இப்போ இது வந்து கம்பைன் மெத்தட், ஒருங்கிணைந்த முறை இல்லையா? ஒருங்கிணைந்த முறைன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எல்சிஎம்னா ஹையஸ்ட் பவர், ஹெச்சிஎஃப் அப்படின்னா லோவஸ்ட் பவர். ஓகேங்களா? எல்சிஎம் அப்படின்னா ஹையஸ்ட் பவர், ஹெச்சிஎஃப் அப்படின்னா லோவஸ்ட் பவர். இப்போ நம்பர்ஸ்லாம் தனியாக எழுதிக்கலாம், லெட்டர்ஸ்லாம் தனியாக எழுதிக்கலாம். 2 4 8. இங்கே x² y² z, x² y² z², xy² z. ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு ஹெச்சிஎஃப் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் வந்திருக்கு இல்லையா? அப்போ ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் இருந்தால் ஒன்றா ஹெச்சிஎஃப் ஒன்றா இருக்கும், இல்லையா அதே ப்ரைம் நம்பர் இருக்கும். இப்போ 2 பாருங்கள், 2 டேபிளில் வந்து 4 வரும் 8 வரும். 2 2s are 4, 4 2s are 8. அப்போ இதோட HCF என்ன 2. ஆப்வியஸாக 2 தான் வரும். ஓகேவா? அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து அதை வச்சு ஈஸியாக குயிக்காக நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கலாம். HCF வந்து 2. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், லெட்டர்ஸ்லாம் அதே மாதிரி நம்ம எப்போது எல்சிஎம்மில் எடுத்த அதே மெத்தட் தான். இதில் வந்து அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து லீஸ்ட் பவர் எடுப்போம், அதில் வந்து ஹையஸ்ட் பவர் எடுப்போம். அவ்வளோதான் வித்தியாசம். XY Zன்னு தனித்தனியாக எழுதிக்கலாமா? இது இப்படியே நீங்கள் டேரெக்டாகவும் போடலாம். எக்ஸ் எது அதிகம், ஒய் எது அதிகம்னு போடலாம். ஜஸ்ட் உங்களுக்கு புரிய இருக்க நான் தனித்தனியாக எழுதியிருக்கேன். எக்ஸு ஒய் ஜெட் எல்லாம் எழுதிட்டு இப்போ பாருங்கள், இதில் HCF அப்படின்னா லீஸ்ட் பவர். ஓகேவா? கம்மியாக இருக்க பவராக நம்ம எடுக்கணும். இதில் எது கம்மி? எக்ஸு. y² எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது, அது Z1, Z பவர் 1. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா எழுதிக்கலாமா? HCF வந்து 2xy² z. HCF வந்து 2xy² z தான் வந்து ஆன்சர். ஓகேவா?